ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் 100 டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னா 30 சைஸ் அவங்களுக்கு ஷேப்போட அளவு எப்படி வைக்கலாம் என்ன சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாம என்ன பண்ணுவாங்க, ஷேப் வந்து அவங்க 30 சைஸ் செஸ்ட் சைஸ் கம்மியா இருக்கும். அப்போ என்ன பண்றது, அவங்க வந்து நிறைய பேர் தைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பெருசா டாட் பெருசா பிடிச்சிருவாங்க. துணி பெருசா பிடிக்கும் போது 2.5 3 அப்படி வச்சு டாட் பிடிக்கும் போது தான் என்ன ஆகும், அவங்களுக்கு அது சூட் ஆகாது. அப்போ வந்து கப் சைஸ் சரியா இருக்காது, அவங்களுக்கு சரியா இல்லாத போது அப்ப என்னவோ அவங்க சாரி கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டே போகாது, சாரி கட்ட பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, சாரியா நமக்கு வேணாப்பா சுடிதார் பார்க்க போகலாம் சொல்லிட்டு சுடிதார் தேடி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆனா சாரி கட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா சரியான பிளவுஸ் சூட் ஆகல. நான் சொல்ற மாதிரி அந்த அளவு ஃபாலோ பண்ணி கண்டிப்பா தைச்சு கொடுங்க. அவங்க வந்து எப்பயுமே உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க. ஓகே, என்ன சைஸ் சொல்றேன் நானு. நம்ம பானை வரைவோம், பானை வரையும்போது கொக்கி காஜா பட்டி சைடு கொக்கி வச்சுங்க. நம்ம இதுதான் கொக்கியார் அளவு. இங்க இருந்து நம்ம பானை வரைகிறோம். பானை வரையும் போது அந்த ஸ்டார்டிங் இருக்குங்களா, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இங்க இருந்து ஒரு 2.5 to 2 அவங்க கப் சைஸ் வந்து 2 தான். 2 வச்சா சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். அந்த 2 தாண்டி நீங்க 2.25 2.5 அப்படி போனீங்கன்னா சரியா இருக்காது. இந்த 2 தாண்டி போகாதீங்க, 2 தான் அவங்க சரியா இருக்கும். 2 தான் தைச்சதுக்கு அப்புறம் 1 வரும். அப்ப அவங்களுக்கு சூட் ஆகும், அவங்க செஸ்ட் சைஸுக்கு கப் சைஸ் சரியா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீ தைச்சீங்கன்னா போதும், சூப்பரா தைக்கலாம், நல்லா தைக்கலாம். அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா டெய்லரிங் சம்பந்தப்பட்ட எனி கொஸ்டின் எந்த டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை